ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜீவா. வணக்கம். ஒரு போர் பதட்டம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே தயாராயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்றாரு, இல்லை நம்ம எனி டைம் இந்தியா தாக்கும், அதுக்கான ஆயத்தமா இருந்துக்கோங்கன்னு அவங்கள்ட்ட பேசுற மாதிரியான ஒரு சூழல். இன்னொரு புறம் பாகிஸ்தான் போருக்கு நம்மளோட வர்ற அளவுக்கு தகுதியானவங்க இல்லை, அதுவே ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கு, வந்தா ஈஸியா பாகிஸ்தான் காலி ஆயிருங்கிற ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் போர் செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி இந்திய தரப்பிலிருந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு, நம்ம பதிலடி கொடுத்து ஆகணும் அப்படின்னு. பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது, அங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது, சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, சிம்லா ஒப்பந்தம் ரத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றிய ரொம்ப ஒரு மேலோட்டமான செய்திகளா இது போய்கிட்டு இருக்கிற நிலையில் பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு தெரிவிக்குங்கிற ஒரு விஷயம் அடுத்த கட்டமா விழுகுது. இது எப்படி போய் முடியும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? இதை நம்ம எப்படி பார்க்கணும்? நாம இந்தியா எடுக்க போற அடுத்த ஸ்டெப்பை பொறுத்து தாங்க எல்லாமே அமையும். அதாவது இந்த நிகழ்வு நடந்தோம், பகல்காம்ல நடந்தது மிக துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வன்மையான குரல்களில் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உலகம் பூரா அது மாதிரி தான் இதை எடுத்து ரொம்ப கீழ்த்தரமாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்த சுற்றுப்பயணிகள் ஒரு இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு வந்தவங்க அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். மனைவி முன்னாடி கணவனை சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த விதத்தில் பார்த்தாலும் இது இரக்கமற்ற ஒரு கொடூரமான ஒரு செயல். இப்போது இதுக்கு நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள உடனடியாக தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். இப்போ இவங்க பாகிஸ்தான்லேருந்து இங்கே பண்ணியிருக்காங்க, அதுக்கு உள்ளூரில் உள்ள சில பேரும் உதவியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைக்கு நமக்கு செய்திகள் பரவியிருக்கு. நமக்கு வர்ற செய்திகள்லாம் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத பற்றி 2-3 விதமான செயல்கள். ஒருத்தவங்க சொல்கிறாங்க திடீர்னு எங்கேருந்து துப்பாக்கி கொண்டு விழுந்து நாங்கள் இருந்தவங்கள ஒருத்தங்க, இன்னொருத்தங்க சொல்கிறாங்க இல்லை மத அடையாளத்தை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் இந்துக்களாக இருப்பவர்களை மட்டும் சுட்டு கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. இவங்களை கூட்டிட்டு போன ஒருத்தர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அவர் அந்த வந்தவங்க வந்தவங்களுடைய துப்பாக்கியை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் தன்னுடைய உயிரை இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இப்போ முதல்ல அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் டெரரிஸ்ட் அண்ட் இந்தியா. இதுதான் முதல்ல நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது. இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில உள்ள யுத்தம் கிடையாது. மகாத்மா காந்தியை கோட்ஸேங்கிற ஒரு டெரரிஸ்ட் ஒருத்தர் சுட்டு கொண்டான். அவன் இந்து மதத்தை சேர்ந்தவங்கனால இந்து மதத்தில் உள்ள எல்லாருமே டெரரிஸ்ட் ஆகிறது இல்லை. அன்னைக்கு மகாத்மா காந்தியை இவர் சுட்டு கொண்ட உடனடியாக நாடு பூரா என்ன சொன்னோம்? மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார், ஆனால் அவரை சுட்டு கொண்டது ஒரு முஸ்லீம் அல்ல. இது ரொம்ப தெளிவாக சொன்னோம். அதனால் என்ன அனாவசியமாக முஸ்லீம்கள் தாக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு நம்முடைய அப்பாவி சுற்றுப்பயணிகள் பலியாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதில் காஷ்மீரத்து மக்களும் இந்திய அரசும் காஷ்மீரத்து அரசும் முனைப்போடு நிற்கிறது. தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் முடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய அப்ரோச்சாக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரோச் இதுவாக இருக்கா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருக்குது. உடனடியாக சிந்து நதியை நாங்கள் நிப்பாட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க. இவங்க இங்கே உள்ள பாகிஸ்தான்லாம் வெளியேறணும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் உடனடியாக வெளியில் போக அது இன்னைக்கோட காலக்கெடு முடியுது. இல்லை இன்னைக்கோட காலக்கெடு முடியுது. நீ எப்படியா இருந்தாலும் பாகிஸ்தான்காரங்க 29 இன்னைக்கோட நீங்கள் வெளியேறியே ஆகணும். அதுதான் இன்னைக்கு செய்தி எல்லாம். இங்கே பல பேருக்கு இங்கே உறவினர்கள் இருக்காங்க. இங்கே பாகிஸ்தானியர்களுக்கு இங்கே உறவினர்கள் பல பேர் இருக்காங்க. தேராதூனில் இருந்த ஒருத்தர் தேராதூன் இந்தியாவுக்கு இருந்தது. உடனே பார்ட்டிஷன் சமயத்தில் அவர் இதுக்கு போனார், பாகிஸ்தானுக்கு போனார். நாங்கள் இதில் இருந்தபோது மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் படிக்க போனபோது எனக்கு முந்தின வருஷம் படித்தவர் அவர் இப்போ இங்கிலாண்டில் இருந்தார். அந்த இஸ்லாமியர் அவர் என்கிட்ட சொன்னார், அங்கே போய் நீங்கள் தங்குங்க, நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க நான் கொஞ்சம் இந்த இதுலெல்லாம் எலக்யூஷன் இதிலெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குவேன். இந்தியா பாகிஸ்தான் இதை பற்றி யுத்தத்தை பற்றி பாகிஸ்தானில் உள்ளவங்க பண்ணுறது சரியில்லைன்னா என் மனசில் இருக்கிறத பற்றி பேசினா அவருக்கு மனசு புண்படும்
அங்கே பாகிஸ்தானிய நண்பர்களும் அங்கே இருக்கலாம், வேறு இடத்துல போயிருக்கேன்னு. அந்நேரம் அவர் சொன்னார், இல்லைங்க அது ரொம்ப வேடிக்கை என்னென்னா, மனசளவில் அவர் இந்தியர், தேராதூன் அவர் மறக்கவே இல்லை. அவர் பாகிஸ்தானியர் ஒருத்தர் கூட தன்னுடைய கெஸ்ட்டை அங்கே தங்க வைக்கிறது இல்லை. அவர் தங்க வைக்கிறதெல்லாம் நம்மளை தான் தங்க வைக்கிறார். போன வருஷம் நான் போயிருந்தேன், அதுக்கு முந்தின வருஷம் இன்னார் போயிருந்தார், வரிசையாக ஆச்சாரியான்னு ஒருத்தர் போயிருந்தார், வரிசையாக சொன்னார். அங்கே நாங்கள் வந்து 3 ஃபேமிலி, நாங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸ் 3 பேருமே அங்கே வந்து அவருடைய பேயிங் கெஸ்ட்டாக நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். தனிப்பட்ட முறையில் வந்து பாகிஸ்தானியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையில் வந்து பெரிய வேறுபாடுன்னு ஒன்றுமே கிடையாது. அதனால் நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன, ஒரு நாட்டு அரசுடைய நிலைமை என்ன, நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து தெளிவு நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியது, உறுதியாக நமக்கு தெரியுது பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க இதை பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான ஆதாரங்களை வந்து பாகிஸ்தான்கிட்ட கொடுத்து அவங்கள எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு கேட்குறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்படி ஒப்படைக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த நாட்டு மேலே நம்ம படையெடுத்தாலுமே நம்மளை யாரும் குறை சொல்ல முடியாது. இதுலையெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாட்டு மேலே படையெடுக்கிறோம்னா உலக நாடுகள், இன்றைக்கி வந்து உலகம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கு, உலக நாடுகளுடைய ஆதரவு நமக்கு தேவை. ஏற்கனவே சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அவங்க பாகிஸ்தான் கூட தான் இருப்பாங்க பல்வேறு காரணங்கள்னால. எதிரிக்கு எதிரி என்னுடைய நண்பன் சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்னும் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இல்லை. இப்போ ஜியோ பாட்டிக்ஸில் எனக்கு ஒரு சந்தேகம், சீனா வந்து பாகிஸ்தான் ஆதரிச்சா அப்போ அமெரிக்கா அவங்க சப்போர்ட் பண்ணுமா? இல்லை, அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரொம்ப நாளா. அதான் கேட்குறேன். அப்போ நமக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவானான்னு கேட்குறேன். அமெரிக்கா இல்லை, அவங்க 2 பேரும் நியூட்ரலா, 2 பேரும் சமாதானமாக போங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால உலக அரங்கில் வந்து படையெடுப்போம்னு சொல்லி தீர்மானிச்சோம்னா, ஆனால் அதே சமயம் இந்த காரணங்கள்னால படையெடுக்க தவிர எங்களுக்கு வழியில் அங்கே உட்காந்து, ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும், அங்கே உட்காந்துட்டு ஒவ்வொரு டெரரிஸ்டாக இங்கே அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் மும்பை தாக்குதல் நடந்தபோது என்ன பண்ணாங்க, அவங்களாம் பாகிஸ்தானிலே கிடையாது, ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் புதுசாக ஒரு கதை சொன்னாங்க. ஒரு பையன் மட்டும் கசாப்னு நினைக்கிறான் பேர், அவன் இங்கே வந்து சிறையில் இருந்தான், மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்தான். அவனுடைய அம்மா வந்து பாகிஸ்தான் வில்லேஜில் இருந்து தாய் பாசத்தில் கிளம்பி வந்துட்டாங்க. அந்த கவர்மெண்ட் சொல்கிறத பற்றி கண்டுக்கல. என் மகன் எனக்கு முக்கியம், அவன் சாக கிடக்கிறான், அவனை பார்க்கணுன்னு சொல்லி வந்தபோது தான் சந்தேகம் இல்லாமல் பாகிஸ்தானிய குடிமகன் தான் அவன் அந்த டெரரிஸ்ட் அப்படின்னு நம்மளால் வந்து நிரூபிக்க முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி வந்து அப்படி சந்தேகம் இல்லாமல் நம்ம நிரூபிச்சிட்டோம்னா நியூட்ரலான தேசங்கள், பல தேசங்களும் நம்மளை தான் ஆதரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை இது மாதிரி பண்ணுறதை அவங்க வழக்கமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய பிரச்சனை என்னென்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு 11/9 நடந்தது, நம்ம எல்லாருக்கும் 9/11 நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் நடக்கலை. ஏன்? அவங்க வந்து தங்களுடைய உள் பாதுகாப்பு கட்டமைப்பை வந்து இறுக்கமாக வச்சுட்டாங்க. இப்போது நான் இன்னொரு இதில் பேசும்போது சொன்னேன், ரொம்ப வேடிக்கையான ஒரு உதாரணம், ஆனால் அது மிகச்சிறந்த உதாரணம். எம்ஜிஆர் வந்து ஆக்டர் நடிகராக இருந்தபோது அவருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டண்ட் மேன் இவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன டிஃபென்ஸ் செட் ஒன்று வச்சுருந்தார், பாடி கார்ட்ஸ் வச்சுருந்தார். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அரசுக்கு வந்து எழுதினார், ஒன்றிய அரசுக்கு வந்து எழுதினார், என் கூட இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு படையினர் 20 வருஷமாக என் கூட இருக்காங்க, என்னுடைய விரோதிகள் யார் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால வந்து அவங்க என்னோட தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அனுமதி கொடுங்க, அவங்களுடைய சம்பளம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அரசாங்கம் கொடுக்க வேண்டியதில்லை, நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டார். இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இன்றைக்கி நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னாலும் கூட்டம் அலமோதும். அதுவும் அவ்வளவு இல்லை, தலைவர் வந்து நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு 10 பேர் குழந்தையோடு வந்து நிற்பாங்க, தலைவரை தொட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு 30 பேர் வந்து விழுவாங்க, அவர் வந்து தன் பக்கம் திரும்பி பார்த்து சிரிச்சிடணும் அப்படின்னு ஒரு 100 பேர் வந்து நிற்பாங்க. அந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் வந்து தடுத்து நிறுத்தப்படவே படாது. எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் அபிமானம் என்னன்னு எம்ஜிஆருக்கு தெரியும், மக்கள்கிட்ட இருந்து நான் விலகி நிற்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அவருடைய பாதுகாப்பு படை என்ன பண்ணுவாங்க, பேசாமல் இருக்கிற மாதிரி தோணும். இந்த பெண்கள் வந்து பக்கத்தில் போவாங்க, தாய்மார்கள் பக்கத்தில் போவாங்க, வயது முதிர்ந்த பாட்டிகள் பக்கத்தில் போவாங்க, இளைஞர்கள், இவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவர் பக்கத்தில் போய்கிட்டு இருப்பாங்க, அவரை தொடுவாங்க, பேசுவாங்க. கூட்டம் அலமோத நேரத்தில் சத்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தனை சட்டையை பின்னாடி பிடிச்சி அப்படியே அந்த பாதுகாப்படை இழுத்துட்டு போயிடுவாங்க, சத்தமே இருக்காது, கரெக்டாக கண்டுபிடிச்சு அண்ட் இட் ஹேப்பன்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாட்டுடைய உள் பாதுகாப்பு கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கணும். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் அதே சமயம் வர்றவங்களை பற்றி சரியான எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் தடுத்து நிப்பாட்டணும். நம்ம நாட்டில் அப்படி தடுத்து நிப்பாட்டலன்னு இல்லை, பொதுமக்கள் பல பேருக்கு தெரியாத 100க்கு 99 விஷயம் வெளியிலே தெரியாத அளவுக்குத்தான் அரசு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
நான் கவர்மெண்ட்ல இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 12 வருஷத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, வெற்று ஆரவாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாகிஸ்தானை ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும், ஒரு சொட்டு தண்ணி அவங்களுக்கு போகாது. ஆமா. இந்த ஒரு சொட்டு தண்ணி போகாதுன்னா அங்கே யார் பாதிக்கப்படுறாங்க? இந்த தீவிரவாதிகளோ அல்லது இந்த தீவிரவாதிகளை ஆதரிக்கிற அரசா பாதிக்கப்படுது? அவங்களுக்கு லட்சக்கணக்கான எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமாம், அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிருவான். ஏழை மக்கள் வந்து ஏழை எளியவர்கள் இதில் விவசாய தண்ணி மட்டும் இல்லைங்க, குடி தண்ணீரே கிடைக்காம போயிடும் நிப்பாட்டினா. இப்போ நான் கேட்குறேன், அப்படி செஞ்சால் எத்தனை நாடுகள் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்படி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, சரியான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பாகிஸ்தான் அரசிட்ட கேளுங்க, இன்னும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எங்ககிட்ட ஒப்படைங்க கேளுங்க. அதுக்கு நம்ம ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒவ்வொரு தடவை உங்கள் நாட்டில் இருந்தால் வர்றாங்க, வந்து பண்ணுறாங்க, நீங்களும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? வி ஆர் கம்பல்டு டு டேக் ஸ்டர்னர் மெஷர்ஸ். இது உலகம் பூரா நம்ம சொல்கிறத வந்து கேட்பாங்க. ஏன்னா தீவிரவாதத்தை எதிர்த்து தான் உலகமே நிற்கிது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு நடக்கிறது நாளைக்கு அவங்களுக்கு நடக்கலாம், அது அவங்களுக்கு தெரியும். அதனால தீவிரவாதத்தை எதிர்த்து தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டில் வந்து தெளிவு என்ன ஏற்படலைன்னா, சிந்து நதியுடைய தண்ணியை நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லி இப்போ தற்காலிகமாக அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுதுன்னு லெட்டரும் கொடுத்துட்டாங்க, அதிகாரப்பூர்வமாக லெட்டரும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி நிப்பாட்ட போகிறீங்க? இந்த தண்ணியை நிப்பாட்டுங்கிற டேம் கட்டி வச்சுருக்கீங்களா? ஏற்கனவே இந்த சிந்து மற்றும் மொத்தம் 6 நதி இருக்குது. சிந்து 5 உபநதிகள், 5ஐயும் சேர்த்து 5+1 6 இருக்குது. இந்த 6ல் கிழக்கில் போகிற 3 நதிகள் தண்ணி முழுவதும் இந்தியாவுக்கு சொந்தம். மேற்குலேருந்து போகிற 3 நதிகள், தோன்றி போகிற 3 நதிகள், அது அத்தனையும் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லி தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். மொத்தம் இந்த 6 நதிகள் இருக்கிறதுல 80 விழுக்காடு தண்ணி பாகிஸ்தானுக்கு போகுது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இவைகள் வந்து ஜீவ நதி. இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து அந்த பஞ்சாப் இதெல்லாம் இந்தியாவின் ஒரு பகுதி. நமக்கு ஆந்திரா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து நதி நீர் வசதிகள் இருக்குது. கிருஷ்ணா இல்லையா, கோதாவரி இல்லையா, காவேரி இல்லையா, நர்மதா இல்லையா, இது மாதிரி நம்ம வரிசையை சொல்லி பிரம்மபுத்திரா இல்லையான்னு சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுக்கு இதுதான் இருக்குங்கிறதுனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட போதே நமக்கு வந்து சில குறைகள் இருந்தன. உதாரணமாக காஷ்மீர் மக்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்க, எங்கள் மாநிலத்து வழியாக போகிற நதியிலிருந்து நாங்கள் நீர் எடுக்கக்கூடாதுங்கிறது என்ன நியாயம்? எங்களுக்கும் வந்து விவசாயத்துக்கு தண்ணி தேவைப்படுதே. அதனால இந்த ஒப்பந்தத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற குரல் ஏற்கனவே எழுந்திருக்கு. அது நியாயமான குரல், இதிலெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் தண்ணியை நிப்பாட்ட போறேன்னு சொன்னால் முதல்ல அதுக்கான வேர் விதால்னு சொல்லுவோமே, அதற்கான ஏற்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்கா? இப்படி நிப்பாட்டுன்னு சொல்றதுனால உலக அரங்கில் நம்முடைய மரியாதை எந்த அளவுக்கு நிற்கும்? ஏன்னா 48, 65, 71 இந்த 3 சமயத்திலையுமே யுத்தங்கள் நடந்த பொழுதும் இந்த தண்ணியை வந்து நம்ம நிப்பாட்டல. இப்போ நிப்பாட்டணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்னா அப்போ நம்மகிட்ட கான்கிரீட் சாலிட் ப்ரூஃப் வந்து இருக்கணும். பாகிஸ்தான்காரங்க பண்ணாங்கிறதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் உலகத்திலேருந்து போய் சொல்லும்போது அவங்க அந்த ப்ரூஃபை கேட்பாங்க. அந்த ப்ரூஃபோடு நம்ம வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லணும், நீங்கள் உடனடியே சார் அவர்களை எங்கிட்ட ஒப்படைங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிற விபரீத விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நிச்சயமாக சொல்லணும். இந்த விளையாட்டை நினைச்ச போதில் அவங்க இங்கே வருவாங்க, நம்முடைய ஜனங்களை, அப்பாவிகளைய அல்லது போருக்கு ஆயத்தம் இல்லாத நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய படை வீரர்களை கொண்டு குவிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதனால இது அனுமதிக்கப்படாது. பாகிஸ்தான் இல்ல இப்ப அனுப்புபவர்கள் பாகிஸ்தான் அரசு ஆதரவு பெற்ற குழுக்களா இல்ல அங்கு உள்ள ஏதேனும் தீவிரவாத குழுக்களா? ஏன்னா பாகிஸ்தானை பற்றி சொல்லும் போது ரொம்ப மோசமான பொருளாதார நிலையில் இருக்கு. யாரு அதிபர், யாரு பிரதமர், யாரு ஆர்மி கையில் இருக்கா, மத உலாமா கையில் இருக்கான்னு தெரியாம அந்த நாடே ரொம்ப ஒரு சிக்கி பின்னமா இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழலை தான் பொதுவா சொல்றாங்க எல்லாருமே. பாகிஸ்தான் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசம்னு. இந்த நிலையில் இந்தியா மாதிரி வலுவா இருக்கக்கூடிய ஒரு நாட்டை, நம்மள மாதிரி வலுவான ராணுவம் இருக்கிற ஒரு நாட்டை சீண்டுவது அவர்களுக்கே முட்டாள்தனமா இருக்கும்ல, அவர்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகும்ல. அப்படி செய்யறாங்களா அவங்க? இல்லை, அப்படி செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐஎஸ்ஐன்னு அவங்களுடைய உளவு அமைப்பு இருக்குல்ல, அந்த உளவு அமைப்பினால் பயிற்சி கொடுக்கப்பட்ட தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே வந்ததை பல சமயங்களில் வந்து இந்தியா வந்து ஆதாரப்பூர்வமாக காமிச்சிருக்காங்க. எப்படின்னா ஆதாரப்பூர்வம்னா இன்ட்ராகேஷனில் தெரியும், அல்லது அவங்க பாகிஸ்தான் நம்மளும் வந்து அவங்களுடைய பேச்சுக்களை ஒட்டு கேட்க முடியும். அந்த ஒட்டு கேட்டது மூலம், அந்த ஈவ்ஸ் டிராப்பிங் மூலம்லாம் நம்ம வந்து உறுதியான தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால வந்து நிச்சயமாக அவங்களுடைய ஐஎஸ்ஐ ட்ரெயினில் வருது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே இவ்வளோ வீக்கான ஒரு நாடாக இருக்காங்களே, அவங்க இந்தியா மாதிரி பலம் பொருந்திய நாட்டு கூட வந்து இது விடுவாங்கன்னா தே ஹவ் நத்திங் டு லூஸ். இப்போ பாகிஸ்தான் as a nation is a failed nation. இழப்பதற்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது. இல்லை, ஆனால் நமக்கு எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எல்லா துறையிலையும் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சீனா அளவுக்கு வளரலனாலும் நம்ம வந்து நிச்சயமாக குறிப்பிடத்தக்க அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ சீனாவுக்கு வந்து எதனால வந்து பாகிஸ்தான் கூட சேர்றாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து நமக்கு விரோதி, சீனாவும் நமக்கு விரோதிங்கிற ஒரு காரணம் மட்டும் இல்லை. உலக அரங்கத்தில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சீனாவோட பல படிகள் கீழே இருக்கலாம். ஆனால் நமக்கு ஜனநாயகம்ங்கிற மிகப்பெரிய ஆயுதம் நம்ம கையில், பலம் பொருந்திய ஒரு ஆயுதத்தை நம்ம வச்சுருக்கோம். அதனால உள்நாட்டில் வந்து மிகப்பெரிய கலவங்கள் வருவதற்கான சூழ்நிலை இல்லை, முறைப்படி ஜனநாயகம் அமல்படுத்தப்பட்டால். அங்கே வந்து என்னென்னா, சீனாவில் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பிரைவேட் செக்டார் ஃபிலாசபி, அவங்களுடைய இது வந்து அரசியல் வந்து கம்யூனிச ஃபிலாசபி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இந்த ரெண்டுக்கு இடையில வந்து அடிப்படையாக வந்து சில முரண்பாடுகள் இருக்குது. அந்த முரண்பாடு வந்து எதிர்காலத்தில் வந்து எப்படி கொண்டு போவோம் அந்த நாட்டை அப்படிங்கிறத பற்றி அந்த நாட்டிலையும் உலகத்தில் மற்ற நாடுகள்லையும் வந்து அச்சங்கள் உண்டு. அமெரிக்கா நம்பிக்கிட்டு இருக்கதே ஆன் இட்ஸ் ஓன் கான்ட்ரடிக்ஷன் சைனா வில் பிரேக் ஆஃப் அப்படின்னு நம்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனால் சைனா அவ்வளோ எளிதாக விழாது. அப்போ சைனாவுக்குள்ள ஒரு பயம் என்னென்னா, நம்மளை விட இவங்க வந்து ஜனநாயகம் ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சுருக்காங்க இந்தியா. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இன்னைக்கு சைனாவில் வந்து ஒரு 7 ரீஜன் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, 7-8 ரீஜன் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1997 வந்து மினிஸ்டர் வந்து சைனாவுக்கு போயிருந்தது, நான் கூட போயிருந்தேன். மிஸ்டர் நம்பியார் பின்னாடி வந்து யூஎனுக்கு போனார். நம்பியார் தான் நேரம் வந்து இதாக இருந்தார், நம்முடைய தூதுவராக இருந்தார். அவர் சொன்னது என்னென்னா, இந்தியாவில் வந்து நம்முடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்னென்னா, தேர் ஆர் மெனி ரீஜனல் க்ரோத்ஸ். அதாவது நார்த்தில் வந்து பாருங்கள், டெல்லி செக்டாரில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. டெல்லிக்கு பக்கத்தில் நொய்டான்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க, ஒரு சிட்டியை கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து கிரேட்டர் நொய்டான்னு பக்கத்தில் இன்னொன்று கொண்டு வந்தாங்க. டெல்லி அளவுக்கு அது வந்து வளர்ந்துருக்கு. கான்பூர், யூபியை பார்த்தீங்கன்னா கான்பூர் வளர்ந்துருக்கு, அலகாபாத் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி பல பகுதிகளில் சொல்ல முடியும். இதில் பீகார்லேயே வந்து சில, இப்போ மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்னென்னா, நீங்கள் பீகாரில் வந்து ஒரு 2 இடங்கள் 3 இடங்களை சொல்ல முடியும் க்ரோத் சென்டர்னு. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி யோசிச்சு பாருங்க, சென்னை, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், அதுக்கப்புறம் வந்து சிவகாசி, ராமநாதபுரத்தில் வந்து, அதுக்கப்புறம் மதுரை. இந்த மாதிரி உங்களுக்கு பரவலாக சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரிக்கும் பரவலாக இங்கே க்ரோத் சென்டர் இருக்குது. அதை தான் இன்டெகிரேட்டட் க்ரோத்னு சொல்கிறோம். இந்த ஜென்ரல் வே இந்தியாவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு இன்டெகிரேட்டட் க்ரோத் நடக்குது. அதாவது ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தது அப்படி இல்லாமல் பல பகுதிகள் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்தியாவுடைய பலம். நம்முடைய வளர்ச்சி வந்து ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் இந்த வளர்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சைனாவுக்கு வந்து ஒரு நாள் அவங்க நம்மளை வந்து அவுட் ரன் பண்ணிடுவாங்க. உலக அரங்கில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பொருளாதார பலமாக நம்ம இருக்கிறத தக்க வச்சுக்கணும்னா, இந்தியாவுக்கு வந்து அதனுடைய பிரச்சனைகள்லேயே அது முங்கி கிடக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். சைனா வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அப்போ இத்தனையும் மீறித்தான் இந்தியா வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், 12லேருந்து 15 நாளைக்குள்ள ஒரு யுத்தம் ஆரம்பித்ததுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் 12லேருந்து 15 நாளைக்குள்ளே அந்த யுத்தத்தை முடிக்க முடியலைன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் வந்து ஒரு வீழ்ச்சி ஏற்படும். அதை சரி பண்ணுறதுக்கு சில வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இதெல்லாம் அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கும் நிச்சயமாக தெரியும். அவங்களும் நிச்சயமாக இதெல்லாம் வந்து யோசித்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் நம்ம வந்து ஒரு யுத்தத்தை துவங்குறோமா இல்லையாங்கிறத பற்றி முடிவு பண்ணணும். அதுக்கு இடையிலேயே வந்து வீராவேச வசனங்கள்லாம் பேச வேண்டியதில்லை. இன்னொன்று, பிரதம மந்திரிகிட்ட வந்து நம்ம பேசுறது இருக்கட்டும், சுப்பிரமணிய சாமி அவங்க கட்சியை சேர்ந்தவர் கேட்குறாரு, ஒரு சங்கராச்சாரியா கேட்குறாரு, நீ தண்ணி வந்து நீ அடைக்கிறேன்னா 20 வருஷமா உனக்கு, இப்போ இம்மீடியட்டாக செய்ய வேண்டியது என்ன? தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு அவனா இந்த தப்பு பண்ண யாரோ அவனு பிடிக்க வேண்டியது வேண்டாமா? அதுக்கு நீ என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் மட்டுமா கேட்குறாரு, நம்ம எல்லாரும் தான் கேட்குறோம். நீங்கள் என்ன கான்க்ரீட் ஸ்டெப் என்ன எடுத்திருக்கீங்க? சும்மா வந்து என்னுடைய ரத்தம் கொதிக்குது, இந்தியாவுடைய ஒவ்வொருத்தருடைய ரத்தம் கொதிக்குது, கனவுலையும் காண முடியாத தண்டனையை கொடுப்பேன். இப்போ கனவுலையும் காண முடியாத தண்டனை யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க. எந்த தண்டனையும் சட்டப்படி தான் கொடுக்க முடியும். அந்த சட்டத்தின் வழி தான் நம்ம போகணும். நமக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று இதில் என்னென்னா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறத அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் நிச்சயமாக ஃபெயிலியர். ஏன்னா நான் கேள்விப்படுறது எங்கள் பத்திரிகையில் பேசுகிறது இதில் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து 4-5 இடங்களை முதல்ல பார்த்துட்டு இதுதான் சரியான இடம்னு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. இது உண்மைனா சர்வ சுதந்திரமா நம்ம ஊருக்குள்ள வந்து இந்த எல்லா இடத்தையும் பார்த்துட்டு சரி இதெல்லாம் வேண்டாம் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறான், செலக்ட் பண்ணி பிளான் பண்ணி இவ்வளவு சுதந்திரமா உள்ள வந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க? இப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு மாவட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 50 போலீஸ்காரங்க இருப்பாங்க. ஆனால் அதனுடைய பாப்புலேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா பாப்புலேஷன் 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கும்.
நீங்கள் என்ன 50,000 பேரே வச்சுக்கோ, 50,000 பேர் வாழ்கிற இடத்துல ஒவ்வொரு போலீஸ்காரனு போய் உட்காந்துருப்போமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ எப்படி நம்ம வந்து நிர்வாகம் பண்ணுறோம்? அந்தந்த இடத்துல வந்து போலீஸ் மேலே நம்பிக்கையோட இருக்க அளவுக்கு போலீஸ் நடந்துக்கிடுச்சுன்னா, கிரைம் நடக்க போகுது அல்லது நடந்திருக்கு, இவங்க இன்னார் காரணம் அப்படிங்கிறத போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனடியாக சொல்லுவாங்க. இந்த இன்ஃபார்மர் சிஸ்டத்தை வச்சு தான் நம்ம வந்து நிர்வாகத்தை, நான் சப்கலெக்டர் இருந்தபோது சாகர்தின்னு ஒரு பிளாக் ஏரியா, அந்த சாகர்தியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் ரொம்ப தயக்கத்தோடு என்கிட்ட வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. என்னன்னு கேட்டால், ஐயா நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர், என்னுடைய பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நான் பேசலாம், என்ன விஷயம்? இல்லை, அவளும் இந்த மாதிரி உங்கள் கையால் பரிசு வாங்கணும்னு ஆசைப்பட்றா, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே சரி எங்கே இருக்காங்க? இங்கே தான் பக்கத்தில் நிற்கிறான்னு சொல்லி இந்த பொண்ணு சின்ன பொண்ணு. உடனே நான் சொன்னேன், நீயும் ஒரு நாளைக்கு என் கையால் பரிசு வாங்கிடுவீங்களம்மா? உடனே ரொம்ப சந்தோஷமாக, கண்டிப்பாக வாங்கிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு தான் அறிமுகம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். சில மாதங்களுக்கு அப்புறம் நைட்டில் 9 மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலில் வந்து அவர் வந்து, ஐயா நான் சில மாதங்களுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தேன், நினைவு இருக்கு ஆரம்பிச்சோன்னு. ஆமாம், நீங்கள் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் தானே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கய்யா. இங்கே வந்து ஒரு பெரிய மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்கு சில பேர் திட்டம் போட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். நான் சொன்னேன், நீ அந்நேரம் இதெல்லாம் கிடையாது, மொபைலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லேண்ட்லைன் தான். யார்கிட்டயாவது சொல்லி அவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களா, என் உயிருக்கு ஆபத்து வந்துடும் இல்லையா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினார். நான் கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து ஃபோன் பண்ணுறீங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய வீட்டில் வந்து ஃபோன் பண்ணுறேன். எனக்கு பேசுகிறீங்கன்னு அவருக்கு தெரியுமா? இல்லை தெரியாது. சரி நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். எல்லாத்தையும் நான் சொன்னேன், இம்மீடியட்டாக போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே அனுப்பி வைக்கணும்னு. அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், பாலா, டு வாட் எக்ஸ்டென்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிரெடிபிள்? எந்த அளவிற்கு இது நம்பகத்தன்மை உடைய செய்தி என்று நீ நினைக்கிறாய்? நான் சொன்னேன், செய்தியை சொன்னவர் மிகுந்த நம்பகத்தன்மை உடையவர், அவரை என்னால் நம்ப முடியும், அதனால் இந்த செய்தியும் நம்பகத்தன்மை உடையதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவர் உடனே எஸ்பிட்ட ஓரான்னு சொல்லி, அவர் பின்னாடி ஐபிஎல் வந்து ஸ்பெஷல் டைரக்டராக வந்து இருந்து ரிட்டையர் போராட்டம் வந்து எஸ்பிட்ட வந்து அவர் சொன்னோன்னா உடனடியாக 3 கம்பெனி ஃபோர்ஸை வந்து நைட்டாக இதெல்லாம் வந்து அவங்க 9 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, நான் 9 இவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 5 நிமிஷத்தில் சொல்லியிருப்பார். 10:30 ஃபோர்ஸ் கிளம்பி தடன்னு அங்கே போய் குவிஞ்ச உடனே அசம்பாவிதம் எதுவுமே நடக்காமல் அந்த இடத்துல அமைதிக்காக பின்னாடி வந்து மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு டிஎம் வந்து சொன்னார், ரொம்ப கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன்ப்பா, அன்றைக்கி வந்து நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் போகாமல் இருந்தால் ரொம்ப பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும்னு. இப்போ இந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது காரணம் என்ன? மக்களுக்கு நிர்வாகத்தின் மேல் இருந்த நம்பிக்கை, இது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் நைட்டில் 9 மணிக்கு. அதே மாதிரி நிர்வாகத்துக்கு மக்கள் மேலே அந்த நம்பிக்கை, எவனோ கிறுக்க ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கல. அப்போ இதில் ஏதோ ஒரு இதில் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னது, கலெக்டர் அதை நம்பினது. இந்த செயின் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லிங்க்ஸ் இருக்கு பாருங்க, இது நிர்வாகத்தில் ரொம்ப முக்கியம். எனக்கு என்னமோ அந்த மாதிரி இன்ஃபார்மர்ஸ் வந்து அங்கே லோக்கல் பீப்புளுக்கும் அந்த நிர்வாகத்துக்கு இடையில வந்து பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைன்னா சரி, இந்த மாதிரி வந்து சர்வசாதாரணமாக சுதந்திரமாக நடந்து வந்து அதுக்கப்புறம் வந்து பேசி கொண்டு இந்த இடம் தான் சரின்னு சொல்லி சூஸ் பண்ணி, இப்போ நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க, வழக்கமாக ஜூன் மாதம் தான் வருவாங்க, அதுக்கு முன்னாடி வர்றதை பற்றி எங்கிட்ட யாருமே சொல்லலைங்கிறாங்க. யாருமே சொல்லலைன்னா நீங்கள் என்ன தூங்கிக்கிட்டா இருக்கீங்க? அப்போ அதே வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கணுமே, ஏன் திடீர்னு நீங்கள் இதெல்லாம் நடமாட்டம்லாம் நடக்குது, என்ன நடக்குது? அதாவது தீவிரவாதிகள் உள்ள வரதை பற்றியும் தகவல் தெரியாது, நம்ம சொந்த நாட்டுக்காரன் டூரிஸ்ட் வரதை பற்றியும் தகவல் கிடையாது. அது என்ன நிர்வாகம் அது? இது ஒரு எக்ஸ்கியூஸா? இப்போ இது அவங்க மட்டும் சொல்லலை, அவங்க சொன்னதை வந்து பிஜேபியில் பெரிய மனுஷங்களும் சொல்கிறாங்க, இல்லைங்க முன்கூட்டியே தகவல் சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால நிச்சயமாக வந்து எது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இந்த அரசுகிட்ட வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அடுத்து இன்னொன்று என்னென்னா, இங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே நம்ம இதை மத ரீதியாக மாற்றிடுவோமாங்கிற முயற்சிகள் நடக்குதுல்ல, அது ரொம்ப தப்பு. அந்த அந்த இவங்களுக்காக, சுற்றுப்பயணிகளுக்காக தன்னுடைய உயிரை விட்டாரே, அவர் வந்து ஒரு முஸ்லீம் யூத், அது வந்து பரவலாக சொல்லப்பட வேண்டும். அவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து போதுமான அளவு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா உதவியும் செஞ்சது காஷ்மீரத்து மக்கள், காஷ்மீரத்து முஸ்லீம் மக்கள், அது சொல்லப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து நம்ம 1965 வாரில் வந்து ஆனந்தவிடன், ரொம்ப சின்ன பையனாக இருந்தவர், ஐ வாஸ் 13 years old. ஆனந்தவிடனில் வந்து நெஞ்ச நெகிழ்க்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம அந்நேரம் நமக்கு 2 இடத்துல அந்நேரம் பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது.
அதனால we were engaged in both the fronts, வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் as well as ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். ரெண்டு பக்கமே நம்ம யுத்தம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். அப்போ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல வந்து நம்முடைய சிப்பாய் ஒருத்தருக்கு கையில் இருந்த துப்பாக்கியில் இருந்த குண்டு அத்தனையும் காலி ஆயிடுச்சு. சுத்தி எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க. இவர் ஒன்னடி என்ன ஒன்று, இந்த பேயனட் சனியன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, துப்பாக்கியோட சேர்த்து ஒரு கத்தி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கத்தி எடுத்துட்டு ஹி மார்ச் ஆன்வர்ட்ஸ். அந்த எதிரிகளை நோக்கி நடந்து போய் 5-6 பேர் அந்த கத்தியை வச்சு குத்தி கொண்டார். அவருக்கு தெரியும், போகும்போதே தெரியும் நம்ம சாக போறோம். குத்தி கொன்னவரை துப்பாக்கி குண்டுகள் வந்து உடம்ப சல்லடையா தொலைச்சிருச்சு. அவருக்கு போஸ்டமஸ் பரம்வீர் சக்ரா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிப்பாயுடைய பேர் என்னங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியணும். அந்த சிப்பாயுடைய பேர் அயூப் கான். தெரியணும், கண்டிப்பா தெரியணும். ஆர்காடு நவாப் வந்து ஒரு முஸ்லீமு. அவரை எதிர்த்து சண்டை போட்ட செஞ்சி மகாராஜா ராஜா தேசிங் வந்து ஒரு ஹிந்து. அந்த ராஜா தேசிங்காக வேண்டி தளபதியா இருந்து அவருக்காக உயிரை விட்ட அவருடைய தளபதி பேர் வந்து மெஹபூப் கான். சரித்திரம் தெரியணும், கண்டிப்பா தெரியணும். இந்த நாடு வந்து எல்லோருக்கும் சொந்தமான நாடு. இந்த நாட்டில் உள்ள எல்லோருமே வந்து இந்தியர்கள் ஃபீல் பண்றவங்க தான் 99.9%. தீவிரவாதிகள் எல்லா மதங்களின் பெயராலையும் தீவிரவாதிகள் இருக்காங்க. இந்துவா பிறந்தவனோ, முஸ்லீமா பிறந்தவனோ, கிறிஸ்தவனா பிறந்தவனோ தீவிரவாதியா இருக்க முடியும். ஆனா தீவிரவாதிக்கு மதம் கிடையாது, அவனுக்கு தீவிரவாத வெறி மட்டும்தான் உண்டு. ஏன் அந்த பையன் இந்த நிலையில்தான் திருமணத்தின் மூலமாக இந்தியாவில் வந்து 5 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க. திருமணத்தின் மூலமாகவே 5 லட்சம் பெண் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு புது வகையான டெரரிசம்னு பாஜக எம்பி போன்றவர்கள்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ 5 லட்சம் பேரை வந்து அவங்க வந்து இங்கே வந்து துரோகம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருந்துருக்காங்கன்னா, அப்போ இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்தியா என்னைக்கோ துரோகத்தால் வீழ்ந்திருக்கணுமே. 5 லட்சம் சாதாரணமான நம்பர் இல்லையே, என்னைக்கோ துரோகத்தால் வீழ்ந்திருக்கணுமே. அதனால இந்த மாதிரி வந்து இப்போ பரிசால்னு ஒரு மாவட்டம் இருக்குது இதில் பங்களாதேஷில். அங்கே வந்து இந்துக்கள் வந்து அதிகம். எனக்கு வந்து ராய் சௌதரி, PN ராய் சௌதரின்னு ஒருத்தர் வந்து சப் கலெக்டராக இருந்தார் லால்பாக் சப்டிவிஷனில். நான் ஜங்கிப்பூர் சப்டிவிஷனில் வந்து இருந்தபோது அவர் ராய் சௌதரிக்கு வந்து அவங்க ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து பார்ட்டிஷன் சமயம், பிரிவினை சமயம் இங்கே வந்தவங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறதுக்கு பரிசாலுக்கு போயிடுவாங்க. அங்கே இருந்தால் பொண்ணு எடுத்துட்டு வருவாங்க. ராய் சௌதரியுடைய மனைவி இஃப் ஐ எம் ரைட், அவங்களே பரிசால் மாவட்டத்திலேருந்து வந்தவங்க. ஏன்னா சில இந்துக்கள் தொடர்ந்து அங்கே இருந்தாங்க, சில இந்துக்கள் இங்கே வந்து பார்ட்டிஷன் சமயம் இங்கே திரும்பி வந்துட்டாங்க. ஏன் முஸ்லீம்களே அது மாதிரி பல பேர் வந்து நாங்கள் இந்தியா விட்டு போக மாட்டோம்னு சொல்லி முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே. இந்த இது வந்து ப்ரொவின்ஷியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிள் PSCன்னு சொல்லிட்டு யூபியில் இருக்காங்களே, அந்த ஆர்ம்டு கான்ஸ்டபிளை அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அடியாரை உருவாக்குனதுக்கு காரணமே பல பெரிய நிலச்சுவார்ந்தார்கள், முஸ்லீம் நிலச்சுவார்ந்தார்கள்லாம் வந்து இந்தியா என்னுடைய நாடு, என் நாட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இங்கே இருந்தபோது அவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி PSCன்னு சொல்லுவாங்க, ப்ரொவின்ஷியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிளரி. அதை உருவாக்குனதே வந்து இப்படி நம்ம இந்தியா பற்று கொண்டு இந்தியாவில் இருக்கணும்னு நினைக்கிற இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது. அடிப்படையா சக்சேனான்னு சொல்லி DGP இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் எங்களுக்கு வந்து கம்பைன்டு கோர்ஸ் ஃபார் கலெக்டர்ஸ் அண்ட் SPs நடத்தும் போது இந்த 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 விவரத்தை எங்ககிட்ட சொல்றாரு. அதனால வந்து இந்த நாடு வந்து, இந்த நாட்டுடைய நிர்வாகம் வந்து இந்த நாடு எல்லோருக்கும் பொதுவானதுங்கிற அடிப்படையில் தான் பார்த்துருக்காங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் மக்கள் வந்து நம்மோட இன்னும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வருவார்கள். அப்படித்தான் இருக்கணும். இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ஏன் அங்கே உடனடியாக போகல அப்படின்னு சொல்லி பலத்த குற்றச்சாட்டுகள்லாம் எழுது. நான் அதை ரொம்ப பெரிய தவறாக நான் பார்க்கல. ஏன்னா இவர் போயிட்டார், அமித்ஷா போயிட்டார், போக வேண்டிய முக்கியமான மந்திரி அங்கே போயிட்டாரு. எல்லா இடத்துக்கும் பிரதம மந்திரி போகணும்னு சொல்லி எதிர்பார்க்க தேவையில்லை. ஆனால் அங்கே போகாத பிரதம மந்திரி இந்த நேரத்தில் பீகார் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போயிருக்க வேண்டியதில்லை. அது நெருடலான ஒரு விஷயம்தான். அதை அவர் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த நேரத்தில் போர் ஏற்பட்டால் என்னங்கிறத உள்ளபடி பதிவு செய்றீங்க. இந்த நேரத்துல நம்மளை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற பாகிஸ்தான் அரசை நாம் கண்டிப்பாக அதற்கு பதில்வினை புரியணும். ஆனா அதே சமயம் அதற்கான ஆதாரங்களை ஐநா சபை உட்பட கொடுத்துட்டு அதை ஒரு முறைப்படி செய்தால்தான் அது பலனளிக்கும். இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகள் இல்லை. இருக்கிற ஜியோ பாலிடிக்ஸ்ல போட்டி பொறாமை ஓடுறதுல பாகிஸ்தானை கைக்குள்ள போட்டுக்கலாம்னு நினைக்கின்ற சீனா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, நமக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லை. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? வந்தா பொருளாதார பின்னடைவு யாருக்கு வரும்? அவன் ஏற்கனவே பாகிஸ்தான் செத்த பாம்புங்கிற மாதிரி இருக்கிறாங்க, இந்தியா வலிமையா இருக்கு. ஆனா போர் நடந்தா இந்தியாவுக்கு பாதிப்பு வரும், பொருளாதார பின்னடைவு வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் எச்சரிக்கையோட சொன்னீங்க. ஏன்னா
நீங்க அழகான வார்த்தை சொன்னீங்க. இழப்பதற்கு அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் ஏற்கனவே கீழ தான் இருக்கிறான் எல்லாத்துலயும். நம்ம இங்க வலிமையா இருக்கிறோம். ஸோ போர் நடந்தா நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பு வரும். அதனால தேன் கூட்டுல கை வைக்கிறது யாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல இஷ்யூவா இருக்கு. ஸோ இந்த போர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னென்ன அடிப்படையில பார்க்கணும், தீவிரவாதம்ங்கிறத எப்படி பார்க்கணும், மதம் கலக்காக்கம் பார்க்கணும், தேசபக்தியுடன் பார்க்கணும். இதை நம்ம என்ன மாதிரியான கட்டத்தில் கொண்டு செல்லணுங்கிறத கடந்த கால போர் வரலாறில் இருந்து உங்களுடைய அனுபவத்தில் இருந்தும் ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா, வணக்கம்.